அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இஸ்லாமிக் சமையல் vlogs சேனல். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, லேடிஸ் எப்போவுமே நம்மளை கவனிச்சிக்கிறதே இல்லை. கண்டிப்பாக அந்த மாதிரி இல்லாமல் நம்மளை எப்படி கவனிச்சிக்கலாங்கிறதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, கருப்பு மூக்கு கடலை, உளுந்து இதெல்லாம் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக எடுத்து ஊற வச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கூடவே சிகப்பரிசி, அதாவது மாப்பிள்ளை சம்பா அரிசி இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஊற வச்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் ஊற வச்சு முடிக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்போவுமே எனக்கு டீ காஃபி பழக்கம் கிடையாது. அதுக்காக மார்னிங் டெய்லி இந்த மாதிரி பால் எடுத்துக்குவேனான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஒரு சில நாள் பால், இல்லைனா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், இல்லைனா ஃப்ரெஷ் ஜூஸ் இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்குவேன். இப்போ கொஞ்சம் அதிகமாக பால் எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கால்சியம் அதிகமாக தேவை இல்லையா லேடிஸ்க்கு. குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறம் கால்சியம் குறையும். அந்த மாதிரியான ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக பால் எடுத்துக்கணும். அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரி பால் ஆடையோடு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் உடம்புக்கு. அதனால் நான் இந்த மாதிரி தான் எடுத்துக்கிறது. இது கூடவே கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையோ இல்லாட்டி பனங்கல்கண்டோ சேர்த்துக்குவேன். வேறு எதுவும் சேர்த்துக்க மாட்டேன். ஆக்சுவலி இது எனக்கு மட்டும் இல்லை, என் பசங்களுக்கும் நான் இதே மாதிரி தான் பழக்கியிருக்கேன். நிறைய பால் ஆடையோட நாட்டு சர்க்கரையோ இல்லை பனங்கல்கண்டோ மட்டும்தான் பால் கொடுத்து சின்ன வயசுலேருந்து பழக்கியிருக்கேன். அதனால் அவங்க இப்போ வரைக்கும் அப்படியே தான் குடிப்பாங்க. பாலாடை இருக்குன்றதுக்காக வேண்டான்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சின்ன வயசில் நான் குடிக்க மாட்டேன் பாலாடையோட பால். அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. பசங்க அந்த மாதிரி பழக்கம் இல்லாமல் கரெக்டாக நான் பாலாடையோட பால் குடிச்சு பழகணுங்கிறதுக்காக அப்படி கொடுத்து பழகிட்டேன். கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறம் லேடிஸ் நம்மளை கவனிச்சிக்கிறதில்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட கவனிச்சுக்குவோம். பட் குழந்தைங்கள்லாம் வளர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற போது நம்ம ஃபேமிலி, சமையல், வீடு இது மட்டும்தான் வேலைங்கிறது மாதிரி தான் இருப்போம். நம்ம கவனிச்சிக்க மாட்டோம். அந்த மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக நமக்கான சமையல், நமக்கான கேர் அப்படிங்கிறது இருக்கணும். அது ஸ்கின் கேர், ஹேர் கேர் மட்டும் இல்லாமல் நம்ம இன்டேக் பண்ணுற ஃபுட்லேயும் அது இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது ரெகுலரான பழக்கத்துக்கு எனக்கு வர காரணம் எடுத்த உடனே வரல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்தது. அந்த மாதிரி பழக்கம் எல்லாருக்கும் வரணுங்கிறதுக்காக ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா, நிறைய சின்ன வெங்காயம் இருந்ததுனால அதை உரித்து எடுத்து வச்சுட்டேன். கிண்ணத்தில் மட்டும் தனியாக எதுக்கு எடுத்து வச்சேங்கிறது அப்புறமா சொல்கிறேன். அதுக்கப்புறம் கூடவே குடமிளகாயும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ கிச்சனில் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஊற வச்சுருந்த மூக்கடலையை கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கிட்டேன். கூடவே கொஞ்சம் தால் போட்டு வேக வச்சிடலாம் அப்படின்னு குக்கரில் சேர்த்துக்கிட்டேன். ஆக்சுவலி இது என் பிளான்லேயே இல்லை, இன்றைக்கி எனக்கு சமைக்கிற பிளானில். ஏன்னா மார்னிங்கே தேங்காய் குழம்புலாம் வச்சாச்சு சமையல் மதியம் லஞ்சுக்காக. சார் வச்சுருந்ததுனால சமைக்கிற வேலை இல்லை அப்படின்னு தான் நினச்சேன். அதாவது வேறு குழம்பு வைக்கிற வேலை இல்லைன்னு நினச்சேன். பட் எனக்கு திடீர்னு தால் சாப்பிடணும் போல் இருந்ததுனால ஸோ தால் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தால் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு கூடவே ஜீரா மெத்தி சேர்த்துருக்கேன். இந்த ஜீரா மெத்தி ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் என்னோடய சலாமத் சமையல் சேனலில் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சீரகம், வெந்தயம், துவரம் பருப்பு, அரிசி இதனுடைய கலவை தான், வறுத்து வச்ச கலவை தான். ஓகே, இப்போ இது கூடவே சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி இது எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். பட் ஜீரா மெத்தி சேர்த்தா தான் குழம்பு அந்த சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே தனியாத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் மஞ்சள் தூள் இதுவும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு குக்கர் விசில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த மூக்கடலை வேக வச்சுருந்தேன் இல்லையா, அது வெந்து வந்தாச்சு. இப்போ நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் கடுகு, சீரகம், கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை இதையும் சேர்த்து தாளிச்சுக்கிறேன். இது எல்லோரும் தாளிக்கிற மாதிரி தான். இன்றைக்கி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கல. ஏன்னா நிறைய சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருந்தனால அதிலேயே சமைச்சிக்கலாம்னு சொல்லி அதிலேயே செஞ்சுட்டேன். ஊற வச்சுருந்த மூக்கடலையை சேர்த்துட்டு சிம்மில் வச்சுடுவேன். ரொம்ப நேரம் வதக்க மாட்டேன். ஜஸ்ட் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவேன். ஒரு 10-15 செகண்ட்லேயே ஆஃப் பண்ணிவிடுவேன். இப்போ அந்த குக்கரில் மூக்கடலை வேக வச்சுருந்த தண்ணி இருந்தது இல்லையா, அதுலேயே நான் ஊற வச்சுருந்த சிகப்பரிசியும் சேர்த்துக்கிட்டேன். அதாவது மாப்பிள்ளை சம்பா அரிசி சேர்த்துட்டு அது இன்னொரு பக்கம் ஏற்றிட்டேன். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல், கூடவே கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான். சுண்டல் ரெடி. கம்பல்சரி வாரத்தில் 2-3 நாளாவது ஏதாவது ஒரு பயிறு வகை, சுண்டல் வகை ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். இது பச்சையாகவே கூட அப்படியே சாப்பிட்லாம் ஊற வச்சதோட. பட் எனக்கு இன்றைக்கி நைட் இது ஊற வச்சதுன்னு சொன்னால் காலையில் சாப்பிட சரியாக இருக்கும். பட் காலையில் தான் ஊற வச்சேங்கிறதுனால மத்தியானம் இது அப்படியே ஊற வச்சதோடு சாப்பிட முடியாது. அதனால் சுண்டல் ஆக்கிட்டேன். அடுத்தது அதே கடாயிலேயே அப்படியே கொஞ்சம் கடுகு, சீரகம், எண்ணெய் சேர்த்துட்டு பொரிய விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருந்த குடமிளகாய் சேர்த்துட்டேன். இது பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே ஜஸ்ட் அப்படியே ஒரே நிமிஷத்தில் வதங்கிடும். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக இது நான் மசாலாத்தூள் வீட்டிலேயே அரைச்சி வச்சுருக்கேன் பொரியலுக்காக மட்டுமே. இந்த பொடி ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இது வதங்கிடும்.
இப்போ வந்து இதையும் எடுத்து நான் தனியா எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நீங்க சமையல் பார்த்தீங்கன்னு சொன்னா, அதிகமா பாத்திரமே விழாது. எதுலெல்லாம் ஊற வச்சிருந்தோமோ, இந்த பருப்பு, பயிறு வகை அதுலேயே வந்து அப்படியே சமைச்சதெல்லாம் அப்படி அப்படியே மாத்திட்டேன். ஒரே ஒரு கடாயிலேயே எல்லாத்தையும் தாளிச்சுட்டேன். ஸோ நமக்குன்னு சமைக்கும்போது நெறைய பாத்திரம் விழும். அத வேற நம்ம தான் தேய்க்கணுமே அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. அந்த மாரி வராத மாரியும் பார்த்து நம்ம சமைச்சுக்கலாம். இப்போ நான் சமைக்கிறது பார்த்தீங்கன்னா, அதிகம் பாத்திரமே சேராது. நம்ம எதுலெல்லாம் ஊற வச்சிருந்தோமோ, அதிலேயே தான் வந்து சமைச்சத எடுத்து போட்டுருக்கேன். அ ஒரே கடாயில தான் சமைச்சிருக்கேன். ஓகே. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு, கடுகு சீரகத்தோட பூண்டு வதக்கிக்கிறேன். பூண்டு கூடவே கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள் மட்டும் சேர்த்து வதக்கி எடுத்து வச்சுக்கிறேன். கண்டிப்பா பூண்டு வந்து பெண்கள்னே இல்ல, எல்லாருமே அதிகம் எடுத்துக்கலாம். பெண்கள் கண்டிப்பா எடுத்துக்கணும். வாரத்தில 1 நாள், 2 நாளாவது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ, நான் அதுவும் வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னு சொன்னா, வேக வச்சிருந்த தால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதையும் தாளிச்சிடலான்னு சொல்லிட்டு, அதே கடாயில திரும்பவும் கடுகு, சீரகம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இத சேர்த்துட்டு இது வதங்கின உடனே அவ்வளோதான். அப்படியே எடுத்து தால் சேர்த்துக்கலாம். இப்போ இங்கே சைடில பார்த்தீங்கன்னு சொன்னா, வீட்ல மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு ரைஸ் வச்சுருக்கேன். அதுவும் வந்து இப்போ வடிக்கணும். வெந்தாச்சு அது. இதெல்லாம் வீட்ல இருக்கவங்களுக்கான சமையல். வ் எப்பவுமே வந்து நமக்குன்னு சமைக்கல அப்படின்னாலும், வாரத்தில 1 நாள், 2 நாளாவது இத கண்டிப்பா நம்ம செஞ்சு பழகணும். நம்மளுக்குன்னு ஒரு செல்ஃப் கேர் தனியா எடுக்கணும் சமையல்ல கூட. அந்த மாதிரி செய்யும்போது தான் நம்மளோட ஹெல்த் கண்டிப்பா நல்லாயிருக்கும். வீட்ட கவனிச்சுக்க நம்ம ஹெல்த்தியா இருக்கணும் இல்லையா? அதனால தான். ஓகே. சாம்பார்ல வந்து கொஞ்சம் உப்பு, பெருங்காயம் சேர்த்து, அது கொதிக்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்க சைடில நான் உளுந்து ஊற வச்சிருந்தேன் இல்லையா? இப்போ அதையும் எடுத்து மிக்ஸி ஜார்ல சேர்த்து, கொஞ்சமா உப்பு சேர்த்து அரைச்சுக்கிறேன். அவ்வளோதான். ஒரு ஒரு 2 வாட்டி நம்ம அப்படி சுத்தி எடுத்தோம்னாலே சூப்பரா அரைப்பட்டு வந்துரும். இப்போ இதில கொஞ்சமா தண்ணி சேர்த்து, இதையும் ஒரு சுத்து சுத்தி எடுத்துக்கிறேன். உள்ள சேர்ந்திருக்கிற உளுந்தும் சேர்ந்து வந்துடும். அவ்வளோதான். இப்போ இதில வந்து நான் கிண்ணத்தில தனியா எடுத்து வச்சிருந்தேன்ல, சின்ன வெங்காயம். அது கூட பச்சை மிளகா, கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதில சேர்க்கறதுக்கு தனியா சின்ன வெங்காயம் எடுக்க மறந்துருவேன்றதுனால தான் கிண்ணத்தில தனியா ஃபர்ஸ்ட்டே எடுத்து வச்சுட்டேன். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னு சொன்னா, அரிசி வேக போட்டிருந்தோம் இல்லையா? அதுவும் வெந்து வந்தாச்சு. அவ்வளோதான். மேக்ஸிமம் சமையல் 90% எல்லாமே முடிச்சாச்சு. இது வந்து தேங்காய் குழம்பு, அதாவது சார், அதுக்கப்புறம் கலீஜி செஞ்சு வச்சுருக்கேன். வீட்ல எல்லாருக்கும் நான்வெஜ் கலீஜி, தேங்காய் குழம்பு செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து உளுந்து வந்து அரைச்சு வச்சுருந்தோம் இல்லையா? அது வந்து கல்லுல போட்டுட்டு, அவ்வளோதான். தோசை மாரி அப்படி சுத்தக்கூடாது. ஜஸ்ட் அப்படி போட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டா போதும். உளுந்து தோசை சூப்பரா நல்லெண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ சேர்த்துக்கலாம் அதில. அவ்வளோதான். இப்போது எனக்கான சமையல் நான் சமைச்சது இப்போ போட்டு சாப்பிட போறேன். நம்பளுக்காக செல்ஃப் கேர் எடுத்து நம்ம ஒரு சின்ன விஷயம் செய்யும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபையா இருக்கும். நம்பளுக்கான கேர் நம்ம அம்மாக்கு அப்புறம் நம்மளுக்கு யாருமே செய்ய போறதில்ல. ஆனா கண்டிப்பா நம்பளுக்கான கேர் கண்டிப்பா நம்ம எடுத்து பழகிக்கணும். அப்பதான் வந்து நமக்கும் நல்லது, நம்ம ஃபேமிலிக்கும் நல்லது. அம்மா போல நம்மள யாருமே கவனிக்க முடியாது தான். அதுக்காக நம்ம அப்படியே நம்மள கவனிச்சுக்காம கேர்லெஸ்ஸாவும் இருக்கவே கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும், மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நீங்களும் இதே மாரி கண்டிப்பா செல்ஃப் கேர் எடுத்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.